ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங் வந்துட்டு காரைக்குடியில். இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் அவர் சேர்ந்து கார்லேயே போயிடலாம் அப்படின்னு பிளான். அவர் ஓடலை, நான் மட்டும் தான் ஓடுறேன். அவர் ரெஸ்ட்டில் இருக்காப்புல. சிவகங்கையிலேருந்து காரைக்குடிக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல், 50லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்காங்க. டிஷர்ட்டை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஒரு 1000 பேருக்கு தான் டிஷர்ட் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் அந்த கூட்டத்துலேருந்து நம்மளை வாங்கியாச்சு டிஷர்ட்டை வாங்கிட்டு அப்படியே பாவம் ஸ்டேஷன்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கும்போது வயிற்ற கலக்கிடுச்சு 3 பேத்துக்குமே. இந்த ரேஸுக்கு போனாலும் வயிறு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்காக இருக்கு தம்பி. கன் பாயிண்ட்டு 6 மணி 6:30 அப்படின்னு சொல்லி கடைசியில் 6:45 ஆக்கிட்டாங்க. அந்த பேசி ஆரம்பிக்கிறதுக்கு. ஒரு மீட்டர் வந்துட்டு நடக்கிறீங்க, ஓடுங்கடா. மராத்தானாக இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒருத்தர் மனசுக்குள்ள நடத்திக்கிற தனிப்பட்ட போர் தான். அவனுக்குள்ளே 1000 கேள்வி கேட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். லூஸ் மாதிரி அவனுக்குள்ளே பேசிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ இது வந்து ஒரு மீ விசஸ் மீ ஸ்போர்ட் தான். இது வந்து வெற்றி தோல்வின்றதெல்லாம் கிடையாது. யாரும் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க, டைமிங்கில் முடிக்கிறவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எல்லாருமே வந்து படிச்சு. 10 கிலோமீட்டர்னு பார்த்தா 9 புள்ளி சம்திங் தான் வச்சிருக்காங்க. 46.50 செகண்ட் வந்திருக்கு. சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னாங்க. அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம ஓடணும். அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள். என் நாத்தத்தை என்னாலே தாங்க முடியல, என் நண்பன் எப்படி தாங்குறான்னு தெரியல. அவர் ஏதோ விரதத்தில் இருக்காப்லையே, அதனால சாப்பிடலாம். நான் மட்டும் தான் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நாளைக்கு எஸ்டிடி கிரௌண்டில் சந்திப்போம்.